நம்ம தமிழ்நாடோட கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்ன பண்ணியிருக்காரு, திருவள்ளூரோட ட்ரெஸ்ஸையே மாத்தி, அதாவது காவி கலர் ட்ரெஸ்ஸை மாத்தி, அதாவது கவர்னர் ஆஃபீஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காரு. முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸ்லயே ஒட்டி பின்னாடி வந்து திருவள்ளுவர் டே அந்த மாதிரிலாம் போட்டு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு இனாகுரேஷன்லாம் போட்டு அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனா இது கவர்னர் இன்னைக்கு இந்த ஆக்ட பண்றது, இந்த ஒரு விஷயத்த பண்றது வந்து இன்னைக்கு நேத்து தமிழ்நாட்டு இல்லைங்க. இது வந்து 10 வருஷமா தமிழ்நாடு இந்த சாஃப்ரனைசேஷன், அதாவது காவிமயமாக்கல் இதுல வந்து போராடிட்டு தான் இருக்கு. முன்னாடி அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க கவர்னர் ரவி ஐபிஎஸ் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அப்படிதான். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய ஒரு போட்டோ, திருவள்ளுவர் வந்து காவி கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி போட்டோ வந்து கவர்னர் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்ல நின்று அதை ப்ரே பண்ணியிருப்பாரு. திருவள்ளுவர் டேல எல்லாம் அதை வந்து இனாகுரேட் பண்ணி அதுல வந்து செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டுல நம்ம இன்னைக்கு இருக்க லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தன்மானத்தை சீண்டி பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதே மாதிரி வந்து இந்த டிஎம்டிகே, அதே மாதிரி இன்னைக்கு டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டியில நிறைய பேர் இவங்களாம் வந்து இந்த ஒரு ஆக்டுக்கு வந்து அகெயின்ஸ்டா தான் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமாங்க? இது வந்து வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு சாஃப்ரனைசேஷன், காவிமயமாக்கல். ஏன்பா காவி தானே, ஆரஞ்சு கலர் தானே காவினா இருந்தா இருந்துட்டு போகுது, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸ், அதாவது கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்மையாலுமே கொண்டு வராங்க. உண்மையாலுமே வந்து அதாவது திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாருங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சமத்துவம் ஒன்று, ஈக்குவாலிட்டின்னு ஒன்று. அவர் வந்து எந்த ஒரு ரிலீஜனையும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார் திருக்குறளில். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா 133 அடி ஸ்டாச்சு வந்து நம்ம கன்னியாகுமரியில் வச்சிருக்கோம் அந்த கடல் கிட்ட. அதே மாதிரி இன்னைக்கு 1330 குறள்கள் இருக்கு. குறள் வந்து ஒவ்வொரு குறளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த எந்த ஒரு குறள்லையுமே அதாவது நான் இந்த மதத்தை நான் சப்போர்ட் பண்ணேன்னு திருவள்ளுவர் சொன்னதே கிடையாது. அதாவது நம்ம தமிழ்ல இருக்க நிறைய நேஷனலிஸ்டும் பாத்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையாலுமே திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இந்த மாதிரி எதையும் சொன்னது கிடையாது. நான் வந்து புத்திசம் சப்போர்ட் பண்றேன், நான் வந்து இந்து மதத்தை சப்போர்ட் பண்றேன், நான் சீக்கிசம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு எதுவுமே அவர் சொன்னது கிடையாது. ஆனா நிறைய மக்களோட தாட் நிறைய விதமா இருக்கு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்னா என்னன்னா வந்து ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அப்படின்னு ஒரு கட்சி. அது என்னன்னா பண்ணுன்னா, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி நல்லதா தெரியும். அதை வந்து அது என்ன பண்ணுன்னா ஹிந்து நேஷனலிசத்தை கொண்டு வரும். அதை வந்து இந்து தேசியவாதத்தை கொண்டு வரும். இதுல தேசியவாதத்துல என்னன்னா வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா வந்து அவங்க நேஷனலிசம் தேசியவாதம்னா வந்து நான் மற்றவங்களோட சுப்பீரியர்னு நினைப்பாங்க. அதாவது நீங்க என்ன மதமா வேணாலும் இருக்கலாம், நீங்க இஸ்லாமிசமா இருக்கலாம், சீக்கிசமா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒன்னா எல்லாத்தையும் விட நான் சுப்பீரியர்னு நினைக்கிறது அந்த தேசியவாதம்ன்றது, நேஷனலிசம்ன்றது. பேட்ரியோட்டிசம் வேற, நேஷனலிசம்ன்றது இதுதான். இப்போ என்ன நடக்குது, இந்து தேசியவாதம் என்ன பண்ணுதுன்னா வந்து எந்த ஒரு மதமா வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனா என்னோட தான் சுப்பீரியர் நினைக்கக்கூடிய ஒண்ணு கொண்டு வருவாங்க. ஸோ இதுல என்ன நடக்குது, இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி அது வந்து இன்னைக்கு இருக்க அந்த பிஜேபி பார்ட்டியோட ஒரு மதர் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான், அதாவது என்னன்னா இன்னைக்கு இருக்க அந்த பிஜேபி பார்ட்டியுமே வந்து இந்து நேஷனலிஸ்ட் தான் முக்கியமா வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியன் அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுனா வந்து மதசார்பற்ற கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு செக்யூலரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாலுமே நம்ம செக்யூலரிஸ்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா வந்து அதாவது திருவள்ளுவர் ஸ்டாச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஃப்ளெக்ஸ் அடிச்சு, சாஃப்ரன் கலர் ஃப்ளெக்ஸ் அடிச்சு அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து வச்சிருக்காரு. இது எல்லாமே அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்குது. ஆனா இந்த கவர்னர், பிரசிடென்ட் இந்த மாதிரி பொசிஷன்லாம் வச்சுக்கோங்க. இந்த அரசியலமைப்பு என்ன சொல்லும் தெரியுமா? ஆர்டிகல் 163ல இருந்து 64 இதெல்லாம். அதுல என்ன சொல்லுனா வந்து கவர்னர்னு ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா, அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா வந்து ஆர்பிட்ரரியா இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த ஒரு ஐடியா பயாஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். அதாவது ஒருத்தனை மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா உண்மையாலுமே நம்ம கான்ஸ்டிடியூஷன் டிராபேக் என்னவோ, அதாவது ரூலிங் பார்ட்டில இருந்து தான் அவங்க ஆல்ரெடி இந்த ரூலிங் பார்ட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் இருந்தா மட்டும்தான், ஒரு பேர் இருந்தா மட்டும்தான் கவர்னராகவும் பிரசிடென்ட் ஆகவும் பொசிஷனை கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு லாஸ்ட் 10 வருஷமா இருந்துச்சுங்க. ஸோ இப்போ அது ஏன் அப்படி மாத்திருக்காரு கவர்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆரம்ப காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ஹிந்துசம்ன்ற ஒரு காஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து இந்து சப்போர்ட்டர்ன்ற மாதிரி கொண்டு வர உண்மையாலுமே அதாவது திருவள்ளுவர் இந்து சப்போர்ட்டரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதான். எந்த ஒரு குறள்லையும் அப்படி மென்ஷன் பண்ணதே கிடையாது. அவர் வந்து சமத்துவத்தை மட்டும்தான் கொண்டு வரணும்னு நினைச்சவரு. திருவள்ளுவர் திருக்குறள்லாம் பாத்தீங்கன்னா வந்து 2000 வருஷம் பழமையானதுங்க.
ஹிந்துயிசம் அப்படின்ற ஒரு மதம் பார்த்தீங்கன்னா 4000 டு 4500 வருஷம் பழமையானது. ஸோ இதனாலயோ என்னவோ, அதாவது அதுக்கப்புறம் வந்தனாலயோ என்னவோ, அதாவது வந்து இவர வந்து ஹிந்துயிசம் தான் அவரு, ஹிந்துயிசம் இந்து மதத்தவரு அப்படின்றதெல்லாம் கூட சொல்ல வராங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதாவது இவரு வந்து ஒரு ஜெயின், இவரு வந்து ஒரு பித்திஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம். அதாவது வந்து திருவள்ளுவர் நாயனார் அப்படின்றவரு பார்த்தீங்கன்னா வந்து, அவரு வந்து ஒரு புத்திஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அயோத்தியதாசர் இவங்கலாம் வந்து தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு புத்திஸ்ட்டா இருந்தவரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இதுதான் இன்னைக்கு உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஏன் வந்து செக்யுலர்ஸ் கண்ட்ரின்னு ஒரு பேர வச்சுட்டு கான்ஸ்டிடியூஷனோட கார்டியன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட், கவர்னர்லாம் இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதோ என்னவோ, இதுக்கு கோர் ஐடியாவ, கோர் வேல்யூ ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்ட்டா தான் இருக்கு. ஸோ இந்த அந்த திருக்குறள், அதாவது வந்து இன்னைக்கு திருக்குறள் பார்த்தீங்கன்னா 100 லாங்குவேஜ்க்கு மேல இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து அகர முதல எழுத்தெல்லாம்ல இருந்து அந்த இதுலருந்து எல்லா இடத்துலயும் நீங்க பஸ்ல போம்போதும், அதாவது வந்து ஒவ்வொரு பப்ளிக் பிளேஸஸ்லயும் திருக்குறள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கப்படுறோம் இல்லையா? இன்னைக்கு அந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவருக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்னால, அதாவது இந்திய அரசியல்னு கூட வச்சுக்கலாங்க இத. இந்திய அரசியல்னால இன்னைக்கு இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆயிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. உண்மையாலுமே அதாவது திருவள்ளுவருக்கு வந்து அந்த மாரி சாஃப்ரான் கலர் ட்ரெஸ் மாத்துனது சரிதானா? அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நான் இத பார்க்க ஆவலா இருக்கேன். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. மிக்க நன்றி.